அனைவருக்கும் வணக்கம். இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பசு நேற்று காலை, அதாவது மார்ச் 26 அன்று கோவை அருகில் இருக்கக்கூடிய சின்னையம்பாளையம் என்னும் ஊரிலிருந்து நம்மளுடைய ஃபாலோவர்களில் ஒருவரான அண்ணா ஒருத்தங்க கடந்த ஓரிரு மாதங்களாக நம்மளை தொடர்ந்து இதே போன்ற ஒரு நல்ல ஒரு நாட்டு பசு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு பால் மயிலை நிறத்தில் ஒரு அருமையான குணமான ஒரு 3ஆம் ஈத்து நிறைசனி பசு அவங்களுக்கு பசுவினுடைய அனைத்து விவரங்களையுமே அனுப்பி அவங்களிடமிருந்து உறுதி செய்து கொண்டு நேற்று காலையில் நம்மளுடைய பண்ணை வாகனம் மூலயமா அவங்களுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நல்ல முறையில் இறக்கி கொடுத்துட்டு வந்தோம். அந்த பசுவினுடைய விவரங்கள் தான் இதில் பார்க்குறோம். பொதுவாக நாட்டு மாடுகள் என்றாலே பாயும் முட்டும் உதைக்கும் அது போன்ற எண்ணங்கள் இதுவரை நாட்டு மாடு குறித்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், வந்த முதல் நாளே எந்த அளவு இணக்கமாக பழகக்கூடிய ஒரு பசு. நம்மளுடைய கேமரா 4 காம்புகளையும் இந்த அளவு தெளிவாக காட்டணும் அப்படின்னா அந்த பசு அந்த அளவுக்கு குணமாக இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும். அந்த வகையில் நம்மளுடைய சிவகங்கை சர்க்கரை குட்டை இன மாடுகள் பார்த்திங்கன்னா அந்த அளவு சாதுவாக பழகக்கூடிய ஒரு தன்மை உடையவை. நம்ம பண்ணையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செலக்டடான மாடுகள் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 5 அல்லது 10 மாடுகள் பார்த்தோம்னா அதில் 1 அல்லது 2 மாடுகள் மட்டுமே தேர்வு செய்து அதை நம்மளுடைய பண்ணை மூலயமா விற்பனை பதிவாக போட்டு தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் நல்ல முறையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி கொங்கு பகுதியில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நல்ல ஆதரவுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள் பல. தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி.